வயலுன் லில் முஸல்லீன். இந்த சூரா இருக்கக்கூடிய, இந்த ஆயத்து இருக்கக்கூடிய சூரா அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன். எம்மில் அனைவருக்கும் இது பாடமான ஒரு சிறிய சூரா. நம் பிள்ளைகள் நம்ம காதுக்கு கேட்க வீட்டிலே ஓதக்கூடிய ஒரு சூரா. இந்த சூரா இருக்கிறதே, இதனுடைய கருத்துக்களை புரிந்ததன் காரணமாக எத்தனையோ பல இமாம்கள், நம் முன் வாழ்ந்து சென்ற நல்லோர்கள், அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் குர்ஆனுடைய ஆயத்தாக இருந்தாலும் ஓதுவதற்கு விரும்பவில்லை. ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கம் மின் காரிஇன் யக்ரஉல் குர்ஆன் வல் குர்ஆன் யல்அன். எத்தனையோ மக்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள், அதே குர்ஆன் அவர்களுக்கு சாபம், லஅனத் செய்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உதாரணத்திற்காக, அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சபிக்கின்றான். அந்த வசனத்தை ஓதிக்கொண்டு என்னோடு வேலை செய்தவர்களுக்கு நான் அநியாயம் செய்தால் அது எனக்கு வருமா இல்லையா? அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், வாயை துறந்தாலே பொய் பேசுகிறார்களே அந்த பொய்யர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த வசனத்தை ஓதுகிற போது அது நான் வேறு யாருக்கும் ஓதவில்லை, எனக்காகவே என் தலையிலே நாசத்தை அள்ளி கொட்டி கொண்டுகின்றேன். அரஐத்தல்லதியை நான் ஓதுகிறேன், அதில் ஓதுகின்றேன் வயலுன் லில் முஸல்லீன் என்று நான் ஓதுகிறேன். ஆனால் நான் ஒரு பொடுபோக்கான ஒரு தொழுகையாளி. சூரா ஃபாத்திஹா எனக்கு முறையாக ஓத தெரியாத ஒரு தொழுகையாளி. அத்தஹியாத்து ஒழுங்காக ஓத தெரியாத ஒரு தொழுகையாளி. சிறுநீர் கழித்தால் முறையாக ஒழுக்கமாக சுத்தம் செய்ய தெரியாத ஒரு தொழுகையாளி, ஒரு பொடுபோக்கான ஒரு தொழுகையாளி. ஆக மொத்தத்தில் அரஐத்தல்லதியிலே வரக்கூடிய வயலுன் லில் முஸல்லீன் என்பது வேறு யாருக்கும் அல்ல, அது எனக்கே நான் அள்ளி கொள்ளக்கூடிய ஒரு சாபமான வார்த்தை. அதனால நம் முன்னால் வாழ்ந்த நல்லோர்களான உலமாக்கள், பெரியோர்கள், இமாம்கள் இந்த சூரா அல் மாஊன் அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் என்ற சூராவை ஓதுவதற்கு பயந்தார்கள். நடுக்கத்தினால் அந்த சூராவை ஓதாமல் விட்டு விட்டார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய ஈமானிய தராதரம் என்ன? நான் யார்? எதற்காக இந்த உலகத்திலே நான் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய முடிவு என்ன? மரணத்திற்கு பிறகு நாளை மறுமையில் என்னுடைய நிலை என்ன? அதற்கு நான் என்ன தயாரித்து வைத்திருக்கிறேன் என்பதை பற்றி நாம் சிந்திப்பதற்கு தவறி விடுகின்றோம்.